நீ பரிகாரத்தை பண்ணு, நடக்கும் அப்படின்னு நல்லா பரிகாரத்தை பண்ணு. நடக்காதுன்னு ஏன் நீ பரிகாரம் பண்ணுறீங்க? தெளிவாக சொல்லிடலாம்ல. நான் வந்து கோடீஸ்வரன் ஆகணும், நான் பெரிய ஆள் ஆகணும், மற்றவங்க மாதிரி வாழணும், மற்றவங்க மாதிரி இருக்கணும், இப்படின்னு நினைக்கிறது எல்லாமே இதெல்லாம் ஆசைகள். அப்போ இது கிட்டத்தட்ட குறுக்கு வழிக்கு ஆசைப்படுற மாதிரி தான் வருதுங்கிறீங்க. கண்டிப்பாக இந்த 9 கிரகத்துக்குள்ள எல்லாம் அண்ட சராசரங்களும் அடங்கியிருக்கான்னு அடங்கியிருக்கு. நீங்கள் அண்ட சராசரங்களே அடங்கியிருக்கும் போது ஒரு தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையை முடிவு பண்ணாதான் அண்டத்துலேருந்து இந்த பிண்டம் பிறக்கும்போது அவ்வளோ அழகாக குழந்தை வந்து ஒரு மணியேன்னு பிறக்குங்க. அப்படி பச்சை பச்சையாக அப்படி அழகாக அவ்வளோ ஒரு ஆனந்தமான ஒரு இடத்துல வந்து பிறக்குது. தனிப்பட்ட நபரில் நம்மளை பற்றின நிறைய குறைகளை பேசி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுவதற்காக இல்லாமல் பொதுவான தமிழ் சமூகம் எப்படி வந்து என்ன சொல்கிறாங்க, பாதிப்பிலிருந்து காத்துக்கலான்ற நோக்கத்தோட தான் அதை பேசிகிட்டு இருக்கோங்கிறத நேருக்கு திருப்பி ஞாபகப்படுத்திக்கிறேன். இல்லை இப்போ லலிதா ஜுவல்லரியில் சொல்கிறாரு, நீ எங்கே வேணாலும் போய் செக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாருல, அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அதுமாரி தான் நீ எங்கே வேணாலும் பார்த்துட்டு வாங்க, நீ எங்கே வேணாலும் எதை வேணாலும் படிச்சுட்டு வாங்க. மறுபடியும் ஏஎல்பி தான், நீங்கள் ஏஎல்பியில் என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் ஏஎல்பி படிக்கணும், அச்சய இலக்கண பற்றி ஜோதிடம் படிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அதுக்காக வந்து வெளியில் போய் மதிப்பீடு, நீங்கள் ஒரு வகுப்புங்கிறது வந்து ஆர்வத்தாலேயோ ஆசையாலேயோ ஏற்பட்டதல்ல, என் வாழ்க்கையோட அனுபவத்தில் கொண்டாந்த இது. ஏன்னா இந்த நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து காலையில் 4:32 ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக வந்து ஒரு நிமிஷம் முன்னாடியோ ஒரு நிமிஷம் பின்னாடியோ அந்த ஒரு நிமிஷம் கூட ஸ்டார்ட் பண்ணும்போது லேட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது 4:41 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம், 4:41 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 4:41 கிளாஸ் 6:41 வரைக்கும் அந்த நீங்கள் என்ன பேசணுமோ பேசி அந்த கிளாஸ் முடிச்சிடணும். எப்போ பேசணும், எப்படி பேசணும், எங்கே பேசணும், எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எவ்வளோ நேரத்தில் போகும், எவ்வளோ நாள் இந்த கிளாஸ் நடத்தணும், அது எத்தனை பாடமாக பிரிச்சிருக்கணும், அந்த பாடத்தில் அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க வாழ்க்கையோடு சம்மந்தப்படுத்தணும், உதாரணம் வேணும், எடுத்துக்காட்டு வேணும், கதைகள் வேணும், அவங்களோட ஜாதகத்தை புரிய வைக்கணும், அவங்க ஜாதகம் என்னென்னு தெரிய வைக்கணும். புரிய வைக்கிறது வேறு, உணர வைக்கிறது வேறு. இது ரெண்டும் அவன் வாழ்க்கையில் வந்து புரிஞ்சாதான் இந்த கிளாஸ் வந்து இவ்வளோ சக்ஸஸாக கொண்டு போகணும். சும்மா எடுத்தால் வந்து ஒரு கிளாஸ் வந்து ஏன்னா இவங்க எல்லாருமே கிளாஸுன்னு அச்சய இலக்கண பற்றி ஜோதிடமும் கிளாஸு மற்றதும் கிளாஸ் அப்படின்னு ஓகே இது. ஆனால் 2 வகுப்புன்னு ஒரு வகுப்புங்கிற வார்த்தை ஒன்று தானே. கரெக்டு. ஆனால் அனுபவம் வேறு இல்லை. எங்கே வேணாலும் பார்க்கலாம்ல. ஏன்னா இந்த ஜோதிடம் வந்து வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பாடம். இது வாழ்க்கையை அப்படியே ஒத்து அவ்வளோ அழகாக கொண்டு போகக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு வந்து இந்த ஜோதிடம். இது எப்படியாச்சும் படிக்கணும்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான். இப்போ நீங்கள் பேசும்போது வாழ்க்கையான விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டீங்க. எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தலைவர் வந்து அரசியலுக்குள்ளே வரும்பொழுது என்ன வார்த்தையை சொன்னார்னா, ஆன்மீக அரசியல்னு ஒரு வார்த்தையை போட்டார். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து அறிவியலா, கலையா, அல்லது வர்த்தகமா அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ளே அடக்கும் பொழுது இல்லை இது ஆன்மீக அறிவியல் அப்படின்னு உள்ள வருதா, எப்படி சொல்ல வர? இல்லை இது நவரசம் தான். நீ அறிவியலை பார்த்தா அறிவியல், கணிதமாக பார்த்தா கணிதம், வணிகமாக பார்த்தா வணிகம், சந்தோஷமாக பார்த்தா சந்தோஷம், மனிதனாக பார்த்தா மனிதம், வாழ்க்கையை பார்த்தா வாழ்க்கை. நீங்கள் உலகத்தில் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உலகத்தில் ஒரு 9க்குள்ளே உலகத்தை அடக்கிறதுனா இந்த நவகிரகங்களுக்கு உள்ளே தான். இப்போ ஒன்றும் இல்லை, ஆசைன்னா சுக்கிரனு, பேராசைன்னா ராகு, இவ்வளோதான் விஷயம். நீ உலகத்தில் அதுக்கிட்ட அந்த 9 பேருக்குள்ளே நீங்கள் உலகத்தில் அடக்க முடியாத விஷயமே உலகத்துக்குள்ளே மொத்தமும் 9 தான். ஏன்னா இது உள்ளதான் ஜோதிடத்து. இந்த 9 கிரகத்துக்குள்ள எல்லாம் அண்ட சராசரங்களும் அடங்கியிருக்கு. நீங்கள் அண்ட சராசரங்களே அடங்கியிருக்கும் போது ஒரு தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையை முடிவு பண்ணாதான் என்ன. கரெக்டு. அதுதான் லாஜிக்காக வந்து ஜோதிடம் என்பது மனிதனோட வாழ்க்கையை வளப்படுத்துவது, நெறிப்படுத்துவது. இந்த காலகட்டங்கள் இப்படி இருக்கணும், இந்த காலகட்டம் இப்படி இருக்கக்கூடாது, இந்த காலகட்டம் புரிஞ்சுக்கணும், இந்த காலகட்டம் வாழ்க்கையில் மேடுபடலாம் இருக்கணும், இந்த காலகட்டம் ரொம்ப வந்து வேகமாக போகலாம். இப்போ பைபாஸில் போய் மெதுவாக போனால் எப்படி இருக்கும்? இப்போ பைபாஸில் போகிறாடா நல்லா வேகமாக போடா சார், என் பைக்கு TS50 சார், அவ்வளோதான் அவனுக்கு, அவன் வண்டிக்கு அவ்வளோதான் ஸ்பீடு, அவனுக்கு அவ்வளோதான் அறிவுக்கு. அவன்கிட்ட ஒரு பல்சர் மாரி பெரிய BMW மாரி பைக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? ஓட்ட மட்டும் கற்றுக் கொடுத்துட்டா லைஃப் செட்டில் ஆகிடும்ல, அவ்வளோதான் லாஜிக்கு. அதை தான் நாங்கள் செய்கிறோம். அப்போது இப்போ எப்படி புரிஞ்சுக்கலாமா, இப்போ எரிஞ்சு கொண்டு இருக்க தீபத்தை லைட்டாக நம்ம எங்கே தூண்டி விட்டோம்னா இன்னும் பிரகாசம் எரிய போகுது, அந்த விளக்கு எவ்வளோ நேரம் எரிய போகுது இப்படின்ற கால்குலேஷனாக இருக்கட்டும், அல்லது அந்த விளக்கு எரிவதற்கு பக்கத்துலேயே தீப்பிட்டு இருக்கும் தெரியாமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், தேடி இருந்திருப்போம். அந்த மாதிரி விஷயங்களே நம்ம என்ன பண்ண முடியும், இதை வந்து நம்ம வந்து ஒரு லாஜிக்காக சீக்வன்ஸ் நமக்கு ஒழியுது, ஆனால் முடியாத, தெரியாத அல்லது பேராசைக்கு உட்பட்டு இது வந்து இயங்குவது இல்லைங்கிறது தான் அடிப்படையாக சொல்லி. இங்கே தான் வர்த்தகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பேசிகிட்டு இருந்தோம். வர்த்தகத்தை பற்றி பேசும்போது இதில் இந்த இடத்துல இது இன்னும் நீங்கள் பாருங்களேன், நீங்கள் கேள்விக்கு பதில் அப்படியே அழகழகாக எடுத்து கொடுக்குறீங்க. நீங்கள் ஏன் கண்ணுக்கு முன்னாடி தீப்பெட்டி இருக்குது, கண்ணுக்கு முன்னாடி விளக்கு இருக்குது, எண்ணெய் போட்டிருக்கு, திருநூல் போட்டிருக்கு, தீப்பெட்டி தேடுறீங்கல்ல,
கண்ணுக்கு முன்னாடி இருக்க ஒரு தீப்பெட்டி தேடுறது வாழ்க்கையாக இருக்குது. ஆனால் கண்ணில் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தெரியாத இடத்துல இருக்கிறோம். எப்படி வாழ்க்கையில் என்னென்ன தெரியாத இடத்துல எந்த தீப்பெட்டி எங்கே தேடுவீங்க? தீப்பெட்டின்னு ஒன்று தீப்பெட்டி இருந்தால் தான் நமக்கு இந்த விளக்கு எரியும்னு நமக்கு கொளுத்தலாம், அந்த வெளிச்சத்தை கொண்டு பண்ணுறது, அந்த பாஸ்பரஸ்ன்னு நமக்கு தெரியுது. ஆனால் வாழ்க்கை எங்கே தீப்பெட்டி எது வந்து கொளுத்து, எது நம்மளை வந்து அதை வந்து அந்த அந்த ஸ்பார்க் எப்படி வரும், எந்த இடத்துல வரும், எதுன்னு தெரியலையே. இன்னும் கொஞ்சம் ஆழமாக வந்து மனதளவில் போகும்போது நினைக்கிறாங்க, இவங்களே ஒரு சிலை நிறையா போட்டுக்கிறாங்க மனதளவில். அந்த மாதிரி சிலைகளை, அந்த மாதிரி தடைகளை நிவர்த்தி பண்ணாலே நிறையா விஷயங்கள் வந்து கைகூடும்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம சொன்ன விட அந்த 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 மாதிரி ஒரு வாய்ப்புகளை இவங்களே அவாய்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பயனும் இல்லை. மட்டும் ஜோதிடர் வர்றதுக்கான நாடி வருவதற்கான பயன் வந்து என்ன நினைக்கிறேன்னா, விலங்குகள் வந்து பூட்டப்படாத கைதிகளாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டு மொபைல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனால் உண்மையாகவே நம்மளுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்துட்டு இருக்குன்றது நம்ம உணராமல் இருக்கோங்கிறது தான். அதை உணர்த்துவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுறாருங்கிறது தான் நான் வந்து சொல்ல வரேன். அதற்கு வந்து எப்படி அந்த நபரை அவர் எங்கேருந்து எடுக்கிறாருன்னா ஜோதிடத்துலேருந்து எடுக்கிறார். அதில் தான் எங்கே சொல்ல வரீங்க, அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம்னு சொல்லி சித்தர் வாக்கை கொண்டு வந்து ஞாபகப்படுத்திருக்கீங்க. அப்படின்னா இந்த சமுதாயத்துக்குள்ள இவ்வளவு போட்டி பொறாமைகள், ஓகேவா, வெட்டு குத்தா இருக்கட்டும், லாப நட்டமாக இருக்கட்டும், பேராசை இகழ்ச்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் நடந்தக்கூடிய இதுவும் பிரபஞ்சத்தில் இருக்கா? அப்போ வந்து அண்டத்துலேயும் இது இருக்கா, பிண்டத்தில் இது இருக்குன்னு நான் பார்த்துட்டேன், நம்மளால உணர முடியுது. அப்போது அங்கேயும் இதே மாதிரி பாலிடிக்ஸ் இருக்கா, அரசியல் அங்கேயும் இருக்கான்னு நான் கேட்குறேன். ரெண்டு கோள்களும் அடிச்சுக்குதா? அது இருக்கானா இருக்குது. உராசிக்குது, இடிச்சிக்குது, உரசிக்குது. நீ உன்னை சக்கரிக்கிறேன், நான் உன்னை பிடிச்சிருக்கேன், நான் உன்னை பிடிச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா இருக்குது. ஆனால் ஒரு குழந்தை பிறக்கும்போது அப்படி எங்கே பிறக்குது? அப்படியே தூய உள்ளமாக அமைதியாக எப்படி பண்ணுது, ஒரு ஆனந்தமான ஒரு அழுகை சத்தத்தோடு அழகாக என்ன பண்ணுறது, காலுகை ஆடிக்கிட்டு சந்தோஷமாக. அதுக்கு எதுவும் தெரியுமா? அது அம்மா யாருன்னு தெரியுமா, அப்பா யாருன்னு தெரியுமா, அக்கா யாருன்னு தெரியுமா, தங்கச்சி யாருன்னு தெரியுமா? இல்லை பத்திரி எனக்கு வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, 2 உதன்னு துவைக்குதானே. அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும்? இப்போ அண்டத்துலேருந்து இந்த பிண்டம் பிறக்கும்போது அவ்வளோ அழகாக குழந்தை வந்து ஒரு மணியேன்னு பிறக்குங்க. அப்படி பச்சை பச்சையாக அப்படி அழகாக அவ்வளோ ஒரு ஆனந்தமான ஒரு இடத்துல வந்து பிறக்குது. ஆனால் நம்ம சுய அறிவுன்னு சொல்லி ஒரு உலகத்தில் இந்த உலகத்தில் இருக்க ஒரு கற்றுக்குது பாருங்க. இந்த உலகத்தில் அம்மா சொல்லி, அப்பா சொல்லி, அக்கா சொல்லி பார்க்குறது கேட்குறத வச்சு இது ஒரு அனுமானம் பண்ணிக்குது பாருங்கள். இப்போ நம்ம இவர் இளையராஜா சொன்னார்ல, இந்த கூற்றை வந்து எனக்கு நிரூபிக்கணும் நான் கேட்குறேன். நான் கேட்குறேன் கேள்வி ரொம்ப சிம்பிள். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கு. இப்போ இந்த பிண்டத்தில் நிறைய பார்க்குறேன், இந்த இவ்வளோ கஷ்டங்கள் படுறேன்ல, இதே மாதிரி கஷ்டத்தில் ஓகேவா கோள்களும் படுதா? ஆமாம் இருக்கான்னு இருக்குது, இருக்கு. ஆனால் அதே அளவு நீங்கள் இவ்வளோ தூரத்தில் அது வந்து அது எங்கேயுமே சொல்லிக் கொடுக்கல நமக்கு. நீங்கள் வந்து அதே பிண்டம் தான் வருது. பிண்டம் வந்து பிறக்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் வெறுப்பு இருக்கான்னு கேட்குறேன். இல்லையே, நீங்களே உற்பத்தி பண்ணிக்கிறீங்க. இல்லை, நீங்களே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய உங்கள்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு புரியாத தன்மை இருக்குது. உண்மையிலே மனநிலை பாதிக்கப்பட்டவர் புரியுன்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. உண்மையிலே கரெக்டுப்பா, இவர் கோபப்படுறாரு, சிரிக்கிறாரு, அழுவுறாரு, அவருக்கு ஒரு வாசமும் தெரியலை, வாடையும் தெரியலை, இப்படி ஒரு நிகழ்வு அவருக்கு இருக்குன்னா கரெக்டு. ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு முள்ளுன்னு எடுத்தால் முள்ளை பார்த்துட்டா காலை வைப்பீங்களா, வைக்க மாட்டீங்களா? வைக்க மாட்டோம். ஏன் வைக்க மாட்டீங்க? அங்கே பகுத்தறிவுன்னு ஒன்று வேலை செய்யுது இல்லை, அவ்வளோதான் லாஜிக்கு. அதேமாரி இங்கே வெறுப்பு, பொறாமை, ஆசை இல்லாமல் பேராசை, அப்படின்னா இதுவும் வந்து பிரபஞ்சத்தில் இருக்கான்னு கேட்குறேன். நான் பண்ண முடியுது. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஜெயிச்ச மனிதர்கள் கம்மியாக, இப்போ உலகத்தில் வரலாறுல வாழ்ந்த மனிதர்கள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப விரல் விட்டு என்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பிறப்பு வீதம் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும், இந்தியாவோட பாப்புலேஷன் ஏறிட்டே இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ பிறந்தவர்கள் அதிகம், ஓகேவா, ஆனால் வாழ்ந்தவர்கள் குறைவு, ஓகேவா. அப்படிங்கிறப்போ கோள்கள்லையும் அப்படி இருக்கான்னு நான் கேட்குறேன். நான் கேட்குற கேள்வி அங்கே தான். ஏன்னா அங்கே இல்லாதனால தான் இங்கேயும் எனக்கு இல்லையோ அப்படின்ற மக்களுக்கு. அங்கேயும் இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஆனால் என்னென்னா இவ்வளோ தூரத்துக்கு இல்லை தான் நான் சொல்ல முடியும். இது ஒரு மெஷர்மெண்ட் அங்கே இல்லை. ஆனால் இந்த மெஷர்மெண்ட் என்னென்னா, நான் உன்கிட்ட பகுத்தறிவுன்னு கொடுத்துருக்கேன். ஒன்றும் இல்லை, இப்போ சூரியனோ சந்திரனோ இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த டைமிங்கில் ஏதாச்சும் ஒரு இடத்த கூட யாரும் கிராஸ் பண்ணிக்க மாட்டாங்க. சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ புதனோ சுக்கிரனோ சனியோ ராகுவோ கேதுவோ, இது என்னென்ன வருஷத்தில் 2 நாள் மட்டும்தான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில இந்த ராகு கேதுகள் பயணிக்கும் போது தான் நம்ம கிரகணம்னு 2 நாள் ஏற்படுது. சூரிய கிரகணம் 2 நாளோ, சந்திர கிரகணம் 2 நாளோ, இது ஏற்படும். இவ்வளோதான் விஷயம். சில கிரகங்கள் என்ன பண்ணும்போது ஒரு நம்ம எதிர் விசைகள் வந்து என்ன பண்ணும், உதாரணமாக ஈர்க்கும் எதிர்க்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்ன பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ வந்து சூரியன் பக்கத்தில் இப்போ ராகுக்கோ கேதுக்கோ சூரியனுக்கோ சந்திரனுக்கோ இந்த மாதிரி அமைப்பு கிடையாது. அதே விஷயம் குருவுக்கோ சனிக்கோ புதனுக்கோ சுக்கிரனுக்கோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கா அப்படின்னு, செவ்வாய்க்கு இருக்கான்னு இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா வேகமாகவும் போகும், சில நேரங்களில் மெதுவாகவும் போகும், சில நேரங்களில் அதே இடத்துல நிற்கும்.
இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கா, இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி அமைப்பு இருக்குது, இதை வந்து குணநலன்களோட பொருத்துறதுக்கு நமக்கு எந்த சூழ்நிலையும் கிடையாது. ஆனால் இது என்னென்னா, இது வந்து இப்போ உதாரணமாக வந்து ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் வந்து சக்கரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னா அமைப்பு, அதாவது ஸ்தம்பனம்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்தம்பனம்னா நீ என்ன சம்மதிச்சு விட்டியா, நீ என்ன ஒரு புத்தி வேலை செய்யாமல் நிற்கிறா, ஏன் எங்கே நிற்கிறா, ஏன்டா இங்கே நிற்கிறான், புத்தியை வேலை செய்யலை சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் அந்த கிரகங்களை ஸ்தம்பனம் அப்படின்னு சொல்லுவோம். இது பொதுவாக வந்து ஒரு கிரகங்களுக்கு ஆளுமைக்கு உட்பட்டு செயல்படுது. ஆனால் இந்த குணநலன்கள் வந்து தனி மனிதனுக்காக வரும்போது நான் வெறுமனேன்னு கொடுக்குறேன், நீ உங்களுக்கு என்ன சூழ்நிலைகள் இருக்கோ, எப்படி பத்திரியை வந்து நான் அமெரிக்காவில் பிறக்க வச்சு அந்த சூழ்நிலைக்கு வளர்க்க வந்தேன்னா அதனுடைய சூழ்நிலையை உங்களை வந்து ஆளுமை பண்ணுது. அங்கே வெறுப்பு கிடையாது, நல்லது கிடையாது, கெட்டது கிடையாது, சுயநலம் இருக்குது. நானும் அங்கே மட்டும்தான் இருக்கேன், எனக்கு எதுவும் தெரியாது, நீ என்னன்னு தெரியாது, ஆனால் வணக்கம் சொன்னால் வணக்கம் சொல்வேன். நீங்கள் கோடி ரூபா பணம் வச்சுருந்தாலும் எனக்கு தெரியாது, நான் கோடி ரூபா வச்சுருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்ல போகிறதில்ல, கோடி ரூபா வச்சுருந்தாலும் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, நீங்கள் கோடி ரூபா வச்சுருந்தால் நான் கண்டுக்க மாட்டேன். இப்படி ஒரு அமைப்பு இருக்குது. அதே நம்ம பட்டுக்கோட்டையில் மதுக்கூரில் ஒருத்தர் பிறந்திருக்காரு, அவர் யார், என்ன, ஏது, யார் என்ன பண்ணுறா, இப்படி நீங்கள் உங்களுடைய வளர்ப்பு சூழ்நிலைகள் இருக்குல்ல, இந்த சூழ்நிலைகள் உங்களை ஒரு ஆளுமைக்கு உட்படுதானே, ஆளுமைக்கு உட்படுது. அது உங்களுக்கு அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்கேன், இந்த அறிவுக்கு உட்பட்டு இந்தமாரி இந்த தேவையில்லாத நிகழ்வுகளை நீங்களே எடுத்துக்கிறீங்க. இதுதான் வாழ்க்கை. ஆனால் அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் வந்து வளரும்போது பிறக்கும்போது நல்லா தான் பிறக்குது, வளரும்போது தான் அந்த சூழ்நிலைகளுக்கு உட்பட்டு அது எல்லாமும் வளரும். அந்த மரபும் சூழ்நிலையும் சேர்ந்து தான் அந்த இடத்துல முடிவெடுக்குது. மரபுங்கிறது சொல்றது எனக்கு என்ன ஒரு விஷயம் புரிய வருது, மரபு சுத்தமானது பியூரிட்டின்னு ஒன்று இருக்கு, பிரபஞ்சத்துலயும் இருக்கு. அதனால குழந்தை பிறக்கும் போது என்ன சொன்னீங்க, அந்த நிகழ்வுல பியூரா தான் இருக்கு. ஆனா வளர்ப்புல என்ன ஆகுது, அது மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்களா? அப்ப இதே மாதிரி அங்கேயும் இருக்குங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை, அங்கே இல்லைங்கிறத நான் சொல்கிறேன். அங்கே ஒன்று தான் இருக்குது, அது வந்து குணநலன்கள் சார்ந்து இல்லைங்கிறது தான் கான்செப்ட். இங்கே குணநலன்களாக பார்க்குறோம்ல, போட்டி பொறாமைன்னு சொல்கிறோம்ல, இந்த குணநலன்கள் அங்கே கிடையாது. அங்கே அந்த போட்டி பொறாமையாக இருந்தாலும் அவங்க வந்து இதனால் பயன் கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு என்னென்னா கடைசியாக பார்த்தா வெறுமனேன்னு தான் இருக்கும் அவங்களுக்கு.